வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டர்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெனரல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இருக்கு ஸ்டார்ட்னா தொடங்கிறதுக்கு, ஆரம்பிக்கிறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இருக்குது, வாகனம் நிற்கிது, அது ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸோ அதனால கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில உரிய இதெல்லாம் இருக்குது. அது பிரகாரம் கரெக்டாக அது ஃபங்க்ஷனாக மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? சரி, அப்போ ஏதோ சம்வாட் ட்ரபிள் இருக்குது, அது ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோட்டாரை துவக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்டார்டர். ஸோ இந்த ஸ்டார்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் த மோட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, இருந்தாலும் இது ஒரு சரியான ஒரு ரீசனாக சொல்லக்கூடிய, ஏன்னா ஸ்டார்டர் அப்படிங்கிற வார்த்தையிலே ஸ்டார்டர் அப்படின்னு இருக்கு, அதனால இது ஒரு ரீசன் அல்ல. ஸ்டார்டிங் மோட்டார் அப்படிங்கிறது ஒரு காரணம் அல்ல. மெயினான காரணம் என்ன அப்படின்னா, is a protecting device to the motors. At எப்ப abnormal conditions, like overload, short circuit, conditions. ஸோ இதுதான் ஒரு சரியான ரீசனாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மோட்டாரை துவக்குவதற்கு மட்டும் அந்த ஸ்டார்டர் என்பது பயன்படவில்லை. வீணான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டாருக்கு ஒரு பாதுகாப்பு உபகரணமாக இருக்கிறது, ப்ரொடெக்டிவ் டிவைஸாக இருக்கிறது, பாதுகாப்பு சாதனமாக இருக்கிறது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அப்நார்மல் கண்டிஷன்ஸ். நார்மலான கண்டிஷன்னா நார்மலான கண்டிஷன்ஸ்னா மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதான் நார்மல் கண்டிஷன், அப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்நார்மல் கண்டிஷன் அப்படிங்கிறப்போ மோட்டார் சுழலாக முடியாத சூழ்நிலை, எப்போ சுழல முடியாத சூழ்நிலை ஏற்படுது, எப்போ ரொட்டேட் ஆக முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அதுதான் அப்நார்மல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு வழக்கமாக நடக்க விட மாறுபட்டு இருந்தால் அது அப்நார்மல். சரியா? எப்படின்னாக்கா ஓவர்லோடு கண்டிஷன், மோட்டார் ஓவர்லோட் ஆகும் பொழுது, மோட்டார் ஓவர்லோடு மீன்ஸ் என்ன, குறிப்பிட்ட லோடுக்கு மேலே அதை இணைக்கும் பொழுது, கப்பல் பண்ணும்போது அதான் ஓவர்லோடு. இப்போ நம்மளே இருக்கும், கையில் இந்த ஒரு 5 கிலோ வெயிட்னா ஃப்ரீயாக தூக்கிட்டு போவோம், 10 கிலோ வெயிட் அப்படின்னா மல்லுக்கட்டி தூக்கிட்டு போகணும். ஸோ அது ஓவர்லோடு. ஸோ 10 கிலோ வெயிட்டை ஒரு கையில் தூக்கிட்டு போகணுங்கிறது சிரமமான விஷயம். சரியா? இதுக்கு ரெகுலர் தரையில் போகும்போது தூக்கிட்டு போயிடலாம், படியில் ஏறணும்னா இன்னொரு 5 கிலோ வெயிட்டே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதான் ஓவர்லோடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதிகப்படியான எனர்ஜியை நம்ம அதுக்கு செலவிட வேண்டியிருக்கு. அப்போ திணறது, வழக்கமாக போகிறத விட திணறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதே தான் அங்கே மோட்டாருங்க பொருள். ஓவர்லோடு கண்டிஷன். அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மோட்டார் சுரண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சப்ளை லைன் மோதும் பொழுது, அதாவது டச் ஆகும் பொழுது, தொட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான் ஷார்ட் சர்க்யூட், குறுக்கு சுற்று அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓப்பன் சர்க்யூட், குறுக்கு சுற்றை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கணும். ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் என்ன ஆகுது, கட்டாயம் சர்க்யூட் ஓப்பன் ஆகுது. எப்பவுமே சர்க்யூட் க்ளோஸ் ஆனால் தான் சப்ளை அது வழியாக போகிறதுக்கு அனுமதிக்கும். சப்ளை சர்க்யூட் க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். அதுவும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஷார்ட் சர்க்யூட் என்பது குறுக்கு சுற்று. ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு சொல்லணும் இல்லைங்களா? அது சப்ளை லைனாவது வேற ஒரு லைனோட மோதும் பொழுது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது, குறுக்கு சுற்று அப்படின்னு தமிழில் சொல்கிறது. ரைட்டுங்களா? ஓகே. ஓவர்லோடு கண்டிஷன், ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். அந்த நேரத்தில் இது ஒரு பாதுகாப்பு சாதனமாக இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஓவர்லோட் ஆயிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆகி டக்குன்னு என்ன பண்ணுறது, இது ப்ரொடெக்டிவ் பயன்படுத்தி மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை கட் பண்ணிடுது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்குது.
ரன் ஆகிட்டே இருக்கு, டக்குன்னு பவர் கட் ஆகிடுது. ஸோ பவர் கட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் போகிற சப்ளை கட் பண்ணிடும். திரும்ப சப்ளை வந்தாலுமே கூட நம்ம போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதை திரும்ப சப்ளை வந்தோன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. இப்போது சாதாரணமாக ஃபேன் சுற்றுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணாமல் போயிட்டாலுமே கூட பவர் கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், பவர் கட் ஆன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் மறந்துடும் நம்ம. அப்போ மறுபடியும் சப்ளை வரும்பொழுது சுவிட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்கிறனால நிறைய சப்ளை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஆனது சுழல ஆரம்பிக்கும், லைட்டு குளோவாக ஆரம்பிக்கும். சரியா? இது நார்மலான கண்டிஷன். இப்போ ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது பவர் கட் ஆகிடுச்சு, மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக மோட்டார் கொடுக்குற சப்ளை கட் பண்ணிடுது. மறுபடியும் சப்ளை வரும் பொழுது நேரடியாக மோட்டாருக்கு சப்ளை கிடைக்காது, போகாது. சரியா? கட்டானது கட்டானது தான். நம்ம போய்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஆன் பண்ணி ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மோட்டாருக்கு சப்ளையானது ப்ராப்பராக போகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸாக செயல்படுகிறது. சரிங்களா? ஸ்டார்டர் அப்படிங்கிறது மோட்டாருக்கு ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸாக செயல்படுகிறது. சரிங்களா? எந்த விதத்தில் ப்ரொடக்டிவ் டிவைஸ், இதை தான் நம்ம சொன்னோம். சரிங்களா? ரைட். இதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர் அதை பார்த்துருவோமா? ரைட். ஸோ ஸ்டார்டர்னா என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர். ஸ்டார்டரை வந்து எந்தெந்த வகையில் வகைப்படுத்தலாம். சரிங்களா? ஸ்டார்டர் வகைப்படுத்தக்கூடிய முறை அப்படின்னா டிசி ஸ்டார்டர், டிசி ஸ்டார்டர், ஏசி ஸ்டார்டர், இந்த மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஸோ டிசி சப்ளை மூலியமா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஸ்டார்டர், இப்போ டிசி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்டர். டிசி சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகுது, டிசி மோட்டர் தான் அது ஸ்டார்ட் பண்ணும். ஏசி சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகுனா அது ஏசி சப்ளை, ஏசி மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில், ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ டிசி ஸ்டார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 பாயிண்ட் ஸ்டார்டரு, எல், ஏ, எஃப் அப்படின்னு 3 டெர்மினல், லைனு, ஆர்மேச்சர், ஃபீல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் ஸ்டார்டரு. 4 பாயிண்ட் ஸ்டார்ட்டுங்கிற பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ்ஸு, எல் மைனஸு, ஆர்மேச்சர், ஃபீல்டு அப்படின்னு 4 டெர்மினல் இருக்கும்ல. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்தி டிசி சீரிஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஷன்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காம்பவுண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 பாயிண்ட் ஷிஃப்ட் கம்பல்சரி அவசியம் தேவைப்படுகிறது. காம்பவுண்ட் மோட்டார் சொல்லியிருக்கு சீரிஸ் வெண்டிங் இருக்கும், ஷன்ட் வெண்டிங்கும் இருக்கும். சரியா? ரைட். அதனால தான் நம்ம வந்து 4 பாயிண்ட் ஸ்டார்டர் டிசி காம்பவுண்ட் மோட்டரை அந்த குறிப்பிட்ட வேல்டேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எனர்ஜைஸ் ஆகாது, எனர்ஜைஸ் ஆகிற கெப்பாசிட்டி அதில் இல்லை. அதனால நம்ம வந்து 4 பாயிண்ட் ஸ்டார்டரை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது டிசி காம்பவுண்ட் மோட்டாரை பொறுத்த மட்டும். சரிங்களா? அதாவது டிசி ஸ்டார்டர் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர். 3 பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டர் அப்படின்னாக்க 3 பாயிண்ட் இருக்கும், 4 பாயிண்ட் ஸ்டார்டர்னா 4 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்டார்டர். ஏசி ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் டிஓஎல் ஸ்டார்டர், டிஓஎல் டைரக்ட் ஆன்லைன், டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், டிஓஎல் ஸ்டார்டர் அப்படின்றது. அடுத்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். அதுக்கப்புறம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். சரியா? இந்த டிஓஎல் ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஹெச்பி அந்த ரேட்டிங்கில் உள்ள மோட்டார்களை துவக்குவதற்கு இந்த டிஓஎல் ஸ்டார்டரானது பயன்படுத்தப்படுகிறது. டிஓஎல் ஸ்டார்டரு. அடுத்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது 5லேருந்து 6லேருந்து 15 ஹெச்பி, 5 ஹெச்பி வரைக்கும் இது. அது 5 ஹெச்பிக்கு மேலே ஒரு 5 ஹெச்பி வரைக்கும் அந்த ரேட்டிங்லேருந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அப்படிங்கிறது 15 ஹெச்பிக்கு மேலே 25 ஹெச்பி 30 அந்த ரேஞ்சில் வந்து
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறோம். அதிகப்படியான கெப்பாசிட்டின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்டார்டர் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ரேட்டிங் அதிகமுள்ள மோட்டார்களை துவக்குவதற்கு ஸ்டார்டர் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து ஸ்டாரில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னாவே கரண்ட் ரெண்டும் சமமாக இருக்கும். டெல்டா கனெக்ஷனாக வோல்டேஜ் ரெண்டும் சமமாக இருக்கும். லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும். இதில் வந்து லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் சமமாக இருக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் என்னென்னா லைன் அதாவது லைன்ங்கிறத விட ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்மளே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், டெல்டாவும் மாற்றணும். அது மாதிரி இருந்துச்சு, மேனுவலாக மாற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறிடுது. ரைட்டுங்களா? ஓகே, அது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸ்டார்லேருந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படிங்கிற அளவில் அந்த மோட்டாரானது சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறது. சரிங்களா? ஸோ அந்த அளவில் இருக்குது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்லாம் வந்திருக்கு. செமி ஆட்டோமேட்டிக்னா பாதி தான் ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்டினியூவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இருக்குனாக்கா மிஷின் ஃபங்க்ஷன் ஆகும்போது ஃபால்ட் ஏற்படுத்தி நம்ம போய் அட்டன் பண்ண முடியாது. கையை விட்டோம்னாக்கா கட் ஆகிடும். சரியா? அதான் செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபால்ட்டை சரி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அது நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை வேலை பார்க்கக்கூடாது. ஒரு செமி கண்டிஷனில் போட்டு தான் நம்ம வேலை பார்க்க வேண்டும். சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஏசி சப்ளை கொடுக்கப்பட்டு அதன் மூலியமாக அந்த ஸ்டார்டரானது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான ஸ்டார்டர், டிவைல் ஸ்டார்டரு, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரு, ஸ்டார்டர் அப்படின்னு 4 ஸ்டார்டர்கள் அந்த ஏசி ஸ்டார்டராக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ரைட். இந்த 4 ஸ்டார்டருமே ஏசி ஸ்டார்டரும் டிசி ஸ்டார்டரும் இதில் பொதுவாக உள்ள ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்ட் ரிலே அப்படின்னு இருக்கும். NVR, OLR, லோ வோல்ட் ரிலே அப்படின்னு. இது ஓவர்லோடு ரிலே. சரி, இது ரெண்டுலேயுமே இது ஏசியாக இருக்கட்டும் டிசிஆர் ரெண்டுலேயுமே இது காமனாக வந்து இருக்கும். கொடுக்கக்கூடிய சப்ளைக்கு தகுந்த மாதிரி தான் அது ஏசி ஸ்டார்டர் டிசி ஸ்டார்டர் சொல்லப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோ வோல்ட் ரிலே அப்படிங்கிறப்ப டக்கு மோட்டார் வந்து இது சப்ளை கொடுக்கப்படும் போது என்னாகும், அந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி அது மூவ் ஆகி அதில் வந்து மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை ஃபுல்லாகும். மோட்டார் சப்ளை போகும். எனர்ஜைஸ் ஆகும்போது என்னாகும், அது போய் இங்கே டச் ஆகும். லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் இருக்குன்னா அது வந்து மூவ் ஆகி ரைட் சைடு போய் டச் ஆகும். எனர்ஜைஸ் ஆகும்போது காந்தத்தன்மை அடையும் பொழுது அப்போ டச் ஆகும்போது என்னாகும், மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளையானது தொடர்ந்து போகும்போது மோட்டார் வந்து ரன் ஆகுது. சரிங்களா? இப்போ நோ வோல்ட் ரிலே அப்படின்னு சொல்லும்போது சப்ளை வந்து கட் ஆகுது, பவர் கட் ஆகுது, அல்லது வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு போகக்கூடிய மோட்டார் ஸ்டார்டர் கிடைக்கக்கூடிய சப்ளை இல்லை. அப்போ நோ வோல்ட் ரிலே அப்படிங்கிறப்ப என்னாகும், அது சார்ஜிங்கில் இருந்தது, சப்ளை கண்டினியூவாக போயிட்டு இருந்தது, டீஎனர்ஜைஸ் ஆகும். சரிங்களா? இது சார்ஜிங் ஏறமா இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போனால் டீஎனர்ஜிங், காந்தத்தன்மையை இழந்து விடுகிறது. காந்தத்தன்மை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகக்கூடிய சப்ளையானது கட் ஆகிடும். இது நோ வோல்ட் ரிலே. சரிங்களா? சப்ளை இல்லாத நேரத்தில் இந்த ஓவர்லோடு ரிலே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு கண்டிஷன், அதாவது எப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய லோடை விட ஓவராக அதிகப்படியான லோடு நீங்கள் இணைக்கும் பொழுது என்னாகும், அதுதான் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே முந்தின இதிலே சொன்னோம், ஓவர்லோடு நம்ம குறிப்பிட்ட அளவு தான் வீட்டு தூக்க முடியும், அதுனா நம்மளால் கெப்பாபிலிட்டி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட அதிகமாக வரும்பொழுது நம்மளால் திணறவும் தூக்கிட்டு போக முடியாத சூழல் ஏற்படுகிறது. சரிங்களா? ரைட். அதாவது ஓவர்லோடு கண்டிஷன் ரிலே அப்படின்னு சொல்லுது. இப்போ ஓவர்லோடு ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், அந்த ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகி டீஎனர்ஜைஸ் ஆகி அது வந்து கட் பண்ணிட்டுரும். சரிங்களா? இதுதான் ஓவர்லோடு ரிலே அப்படின்னு சொல்கிறது. இது டிசி ஸ்டார்டராகட்டும் ஏசி ரெண்டு ஸ்டார்ட்லையுமே இது காமனாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார்டரை பற்றி பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஏசி ஸ்டார்டர் டிசி ஸ்டார்டர் ஓப்பன் சேனலுக்கு எடுத்த வீடியோ இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச்.